அனைவருக்கும் வணக்கம். மோசமான ஆளு என்னடா இது? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பற்றி தரக்குறைவாக ஒரு கண்ணிய குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உண்மையாகவே ரொம்ப மோசமான ஒரு மனிதர் தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், வன்னிய சங்கத்தினுடைய நிறுவனர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒன்று வன்னியர் சமுதாயம். இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடுக்காக போராடி கணிசமான அளவில் இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தவர். இன்னும் சரியான இடஒதுக்கீடை அவர்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே வர்ற ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர். இவர் எப்படி மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் சினிமாவிலேருந்து எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க, ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருக்காங்க, வெற்றியே பெறாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர், அதன் பிறகு ஜெயலலிதா, விஜயகாந்த், சரத்குமார், கமலஹாசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர், கார்த்தி, இப்போ விஷால் வரப்போகிறாரு, இப்போ விஜய் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான எத்தனையோ நடிகைகள் தமிழக அரசியலுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றது தமிழகத்தினுடைய பத்திரிகைகள், மீடியாக்கள், வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட மீடியாக்கள், அதே மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து வந்த கதை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, நம்முடைய சீமான் உட்பட பல்வேறு நபர்களுக்கும் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றது அரசியலில். ஆனால் தான் சார்ந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடுக்காக போராடி அதை அரசியல் கட்சியாக மாற்றி ஒரு கணிசமான வெற்றியை கைப்பற்றியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடையலை, ஆனால் ஓரளவுக்கான வெற்றியை ருசிச்சிருக்காரு. ஆனால் பல்வேறு மோசமான தோல்வியை கடந்து வந்திருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கும் தேர்தல் அறிவித்தா நம்மளுடைய முதல் கேள்வி நிச்சயமாக தமிழக ஊடகங்களுடைய பார்வை தைலாபுரத்தை நோக்கி தான் இருக்கும். பாமக யாரு கூட கூட்டணி, பாமக யாரு கூட கூட்டணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த சூசகம், கிசுகிசுக்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக பேசப்படும். இவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் கிடையாது, மிகப்பெரிய வசன கத்தாவோ மிகப்பெரிய இயக்குனர் கிடையாது. ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலிருந்து மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு தான் சார்ந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து அரசியல் கட்சியை உருவாக்கிய ஒரு மனிதர். பெரிய பெரிய நடிகர்களுக்கு கிடைக்கின்ற அதே ஒரு பரபரப்பு இன்னைக்கு வரைக்கும் அதே பரபரப்போடு இருந்துகிட்ருக்காரு. மிகப்பெரிய தோல்வியாக இருக்கலாம், மிகப்பெரிய வெற்றியாக இருக்கலாம், ஆனாலும் தோல்வி வெற்றி இதெல்லாம் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ஆக்டிவாக இயங்கிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் நிச்சயமாக. இன்னொரு விஷயம், நீங்கள் தமிழக அரசியல் கட்சியில் மீடியாக்களுடைய அந்த வெளிச்சத்தில் பாமக எப்பவுமே இருக்காது. நீங்கள் திருமாவளவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் டாக்டர் ராமதாஸுக்கு எந்த தமிழக மீடியாக்களும் கொடுக்காது. திருமாவளவன் ஒரு தவறான கருத்தையோ, நீங்கள் இப்போ ரீசெண்டாக அவர் நடத்தின மது ஒழிப்பு மாநாடு, திமுகவே மதுவை வித்துட்ருக்கிற ஒரு அரசு, திமுகவினுடைய மிக முக்கிய தலைவர்கள் மதுபான உற்பத்தி ஆலையை வச்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்கள கூட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். ஆனால் இதெல்லாம் பற்றி பெருசாக டிபேட்டோ, மிகப்பெரிய ஒரு விவாதமோ, மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு தகுதி இல்லாத செயல், இதெல்லாம் பற்றி பெருசாக விமர்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழக மீடியாக்கள் எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸை மட்டும் அவருடைய அந்த வெளிச்சத்தில் இல்லாமல் அவரை எப்படியாவது இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களும், எல்லா அரசியல் விமர்சகர்களும், நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் மணி உட்பட, ஷியாம் உட்பட, நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி உட்பட எல்லாருமே பாமகவின் மீது மிகப்பெரிய ஒரு வஞ்சம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் புதிய தலைமுறை பாமக செய்தியே ஒளிபரப்பாமல் இருட்டடிப்பு செஞ்சாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய இருட்டடிப்பு வந்தாலும் தொடர்ந்து என்ன முடியுமோ இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த மனிதர். அதனால தான் இவர் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கருணாநிதி மாதிரியோ, வைகோ மாதிரியோ, நாஞ்சல் சம்பத் மாதிரியோ, சீமான் மாதிரியோ எதுகை மோனையோடு பேசக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது டாக்டர் ராமதாஸ். யதார்த்தமாக பக்கத்து வீட்டு மனிதர் போல பேசக்கூடிய ஒரு மனிதர். ஆனாலும் இவருடைய விடாமுயற்சி, அரசியல் சாதுர்த்தியம், இன்னொரு விஷயம், எங்கே ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதை தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனிதர். இன்னொரு விஷயம், அரசினுடைய திட்டங்களை முன்னாடியே இதுதான் நடக்க போகுதுன்னு தன்னுடைய ட்விட்டர் எக்ஸாலை பக்கத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதர். இவருடைய அறிக்கையெல்லாம் கொண்டாடணும் சார் தமிழக மீடியாக்கள். ஆனால் அவ்வளவு இருட்டடிப்பு செய்கிறாங்க.
யார் இருட்டடிப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இவர் மோசமான ஆளு, ஆகச்சிறந்த அரசியல்வாதி.